பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு இனி விஜய் பிரச்சாரத்துக்கே வரமாட்டாருங்க. அவர் ஆன்லைன் மூலமாவே பிரச்சாரம் பண்ணி தேர்தலை சந்திச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக உள்ளிட்ட கட்சிகள் அவர் மேல விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கரூர் சம்பவத்துக்கே துவண்டு போயிட்டாரு, அதற்கு அடுத்தபடியான கட்சி பணிகளை இவர் எப்படி ஆற்றுவார் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் நிறைய பேர் மத்தியில இருந்தது. இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் சேலத்துல ஒரு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி டிசம்பர் முதல் வாரத்துல எனக்கு தேதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அனுமதி கேட்டிருந்தாரு. அதாவது சேலத்துல ஒரு 10 ஏக்கர் நிலத்தை அவங்க தேர்ந்தெடுத்து இருக்காங்க. அந்த இடத்துல வச்சு பொதுக்கூட்டம் மாதிரி, அதாவது இவர் இதுக்கு முன்னாடி பண்ண ரோட் ஷோ மாதிரி பண்ணாம ஒரு மேடை போட்டு அங்க கட்சி தொண்டர்களையும் அவருடைய ரசிகர்களையும் அழைத்து வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் தீட்டி இருந்தாரு. அதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல. மீண்டுமே அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இப்படித்தான் விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. நாங்க பிரச்சாரம் பண்ண ஒரு இடம் தானங்க கேட்கிறோம், அதை கூட கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நாங்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க குறுகலான ஒரு இடத்தை கொடுக்குறாங்க, இதனாலேயே எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கு ஒரு சில நாட்கள் கழித்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு. இது போன்ற துயர சம்பவங்கள் இனிமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக அரசும் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காததற்கும் அதுதான் காரணம் அப்படின்னு கூறப்படுது. ஆனாலுமே இதற்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்குமா? விஜய் அவர்கள் எங்கேயுமே போகக்கூடாது, அவரை வீட்டிலேயே முடக்கணும் அப்படின்னு திமுக அரசு நினைக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்கு. இதற்கு ஏற்ற வகையில தான் நேற்று ஒரு புதிய கட்சி துவங்கப்பட்டிருக்கு. அதாவது திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை மதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த மல்லை சத்யா அவர்கள் துவக்கி இருக்காரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த திராவிட வெற்றி கழகம், விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காரு, அது டிவிகே அப்படின்னு வருது. இதே திராவிட வெற்றி கழகத்தை பாத்தீங்க அப்படின்னா டிவிகே அப்படிங்கிற மாதிரி வருது. யூசுவலா நம்ம வாக்கு செலுத்த போகும் பொழுது நமக்கு அந்த பேலட் பாக்ஸ் பக்கத்துல போகும்போதே ஒரு பரபரப்பாயிரும். அவசரத்துல நம்ம தேடுற சின்னம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி ஓட்டு போறதுக்குள்ளே நமக்கு ஒரு பரபரப்பு வந்துடும். இதனாலேயே நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ரெட்டல சூரியன் அப்படின்னு பரிச்சயமான சின்னங்களுக்கு ஓட்டு போடுறது நிறைய நடந்திருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்கணும். டிவிகே டிவிகே இந்த ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி 234 தொகுதியிலையும் விஜய் தனித்து போட்டியிட்டார் அப்படின்னா இந்த திராவிட வெற்றி கழகமும் விஜய் அவர்கள் என்ன சின்னம் வாங்குறாரோ அதே சின்னத்தை போன்ற ஒரு சின்னத்தை வாங்கிட்டு இதே பெயரோட போட்டியிட்டாங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த கட்சி துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ பரந்துபட்ட திராவிடத்தை ஒன்றிணைக்கவே நாங்க இந்த கட்சியை தொடங்கி இருக்கோம் அப்படின்னு மல்லை சத்யா அவர்கள் சொல்றாரு. அதுதான் உண்மையான காரணமா இல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இவங்களை ஆபரேட் பண்றதே திமுக தானா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம மத்தியில் எழுதி இருக்கு. சரி, திமுக ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியை அவங்க எதிர்க்கிறதுக்கு ஒரு அஸ்திரம் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா பாஜக தமிழகத்திற்கு எதிரான ஒரு கட்சி, பாஜக எதை கொண்டு வந்தாலுமே அது தமிழகத்திற்கும் தமிழ் மக்களின் நலனுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை மக்கள் மத்தியில கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை வைத்தே தான் 2019, 2021, 2024 ஆகிய 3 தேர்தல்களை சந்திச்சு அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்ப கூட அவங்க நாங்க இந்த நல்லது பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்றது கிடையாது. அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு நீங்க ஓட்டு போடலனா பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பீகார்ல இதே மாதிரி தான் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி சொன்னாங்க. 65 இருந்து 68 லட்சம் வரைக்கும் ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க. அதற்கு தேர்தல் ஆணையமே பதில் சொல்லிருச்சு. இங்க பாருங்க, இவங்க சொல்றாங்களா 65 லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 65 லட்சம் ஓட்டுகளுக்கும் நாங்க ஒரு கணக்கு வச்சிருக்கோம். 65 லட்சம் ஓட்டுகள்ல இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, இத்தனை பேருக்கு இரட்டை வாக்குரிமை இருந்தது, அதை நாங்க கம்மி பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் புலம்பெயர்ந்து வேற மாநிலங்களுக்கோ இல்ல வேற ஒரு இடத்துக்கோ போயிருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டதே தவிர அவங்களுடைய ஓட்டுகளை நாங்கள் திருடவில்லை அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லிருச்சு. இவங்க தேர்தல் ஆணையத்தை தான் குற்றம் வைக்கிறாங்க. பாஜக ஓட்டுகளை திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு நியாயம் இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதே தேர்தல் ஆணையம் நடத்திய தேர்தல்கள் மூலமாக தான் நீங்க கிட்டத்தட்ட 50 வருடங்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணீங்க. இன்னைக்குமே 3 மாநிலங்கள்ல காங்கிரசினுடைய ஆட்சி இருக்கு. அந்த 3 மாநிலங்கள்ல மட்டும் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்களா இல்ல பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இதற்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி பதில் சொல்லாததுனால தான் அங்க அவங்க தோல்வியை சந்திச்சாங்க. அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்குமே இதே ஒரு நிலைமை தான் 2026 ஏற்படும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கணிப்பா இருக்கு. சரி, இந்த பக்கம் வந்துருவோம். காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்கள்ல நம்ம செய்திகள் பார்க்க முடியும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா டிவி செய்திகள்லயுமே, சேட்டலைட் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த செய்திக்கு இன்னொரு பக்கம் இருக்கு.
திமுக காங்கிரஸை தங்களுடைய கூட்டணியில் வைத்துக் கொள்ளுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா பீகார்ல காங்கிரசினுடைய அந்த மோசமான பெர்ஃபார்மன்ஸ் திமுக கிட்ட ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. காங்கிரஸ்காரங்க கட்சி வேலையும் பார்க்க மாட்டாங்க, தேர்தல் வந்துச்சு அப்படின்னா அதிகமான சீட்டு கேட்பாங்க, அதுக்குமே அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. நம்ம தான் அவங்கள வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா எதற்கு காங்கிரஸ்காரங்களை நம்ம நிப்பாட்டணும்? நம்மளுடைய வேட்பாளர்களை நிறுத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை பார்த்தோம் அப்படின்னா அவங்க நம்ம எம்எல்ஏக்களா ஆகிற போறாங்க. அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் கிட்டத்தட்ட 25ல இருந்து 20 தொகுதிகள் கேட்கும். அந்த கட்சியை கூட்டணியில இருந்து விலக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 2-3 கட்சிகளை நம்ம கூட்டணியில சேர்த்து இன்னுமே வலுவான ஒரு கூட்டணியை நம்ம கட்டமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் திமுக தலைமை கிட்ட இருக்கு. திமுக காங்கிரஸை நம்மளுடைய கூட்டணியிலிருந்து கலட்டி விடணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 நபர்கள். அந்த 4 நபர்கள் யார் அப்படின்னா கரூர் எம்பி ஜோதிமணி, விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர், ராகுல் காந்திக்கு மிக நெருங்கிய நபராக கருதப்படக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, கே.சி. வேணுகோபால். இந்த 4 நபர்கள் தான் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறணும், தமிழகத்துல இன்னுமே காங்கிரசுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அதை திமுக ஒத்துக்கொள்ள மறுக்கிறது, அவங்க கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டே நம்மள வந்து சுருக்குறாங்க, 10 எம்பிகள் கொடுத்துட்டாங்க, ஓகே அது வந்து ஒரு நியாயமான தொகுதிகள்னு வச்சுக்கலாம், அதே அளவுக்கு நமக்கு வந்து எம்எல்ஏ சீட்டுகள் ஏன் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு எழுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ராகுல் காந்திக்கு மிக நெருங்கிய நபர்கள். இவங்க ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை ராகுல் காந்தி கருத்துல கொண்டு தன்னுடைய முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 4 நபர்களுடைய முடிவு என்னவா இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி உள்கட்சியில இருந்துகிட்டே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க, நிறைய போராட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா கரூர்ல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களும் ஜோதிமணி அவர்களும் சேர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. திமுக அரசு இப்ப நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதிர்கட்சி கூட சேர்ந்து போராட்டம் நடத்தினீங்க அப்படின்னா நீங்க எப்படி எங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஜோதிமணியை நோக்கி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில நான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி விரும்பி இருக்காரு. ஆனா திமுக அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே சுதா அப்படிங்கிறவங்கள தொகுதிக்கு பரிச்சயமாக இல்லாத ஒரு நபரை வந்து அங்க போட்டியிட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. சோ இதனால பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க மேல கோபமா இருக்காரு. மாணிக்கம் தாகூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். கடைசி வரைக்கும் தேமுதிக வேட்பாளராக போட்டியிட்ட விஜய பிரபாகரன் டஃப் கொடுத்தாரு. மாணிக்கம் தாகூர் ஒரு வேலையை தோத்து போயிருவாரா அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு கூட போச்சு. இதற்கு மாணிக்கம் தாகூர் யார காரணமா நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய 2 மாவட்ட செயலாளர்கள், ஒன்னு KKSSR ராமச்சந்திரன், இன்னொருத்தர் தங்கம் தென்னரசு. இந்த 2 பேருமே நமக்கு வந்து நல்லா வேலை பார்க்கல, அதனாலதான் நம்ம வந்து குறைந்த அளவு ஓட்டுகளே ஜெயிச்சிருக்கோம், மற்றவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவு ஓட்டுகளை ஜெயிச்சாங்க, நம்ம ஏன் குறைந்த அளவுக்கு ஓட்டுகள் ஜெயிச்சோம்னா அதுக்கு காரணம் திமுகவினர் நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, வருங்காலங்களில் இது மாதிரியான ஒத்துழைப்பு கிடைக்காது, இதனால நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற புது கூட்டணியில போயிட்டோம் அப்படின்னா இந்த தேர்தலையும் நம்ம வந்து கணிசமான எம்எல்ஏக்களை ஜெயிக்க முடியும், அடுத்து வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நமக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் மாணிக்கம் தாகூர் அவர்களும் எடுத்திருக்காங்க. கே.சி. வேணுகோபாலை பொறுத்த மட்டும் விஜய்க்கு கேரளாவில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கிறதா அவர் கருதுறாரு. அதனால விஜயை இங்க நம்ம கூட்டணியில சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேரள தேர்தலையும் நமக்கு எதிரொலிக்கும், அதனால காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு விஜய் உதவுவார். ஒருவேளை காங்கிரஸ்ல நம்ம அதிகப்படியான எம்எல்ஏக்களை ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா கே.சி. வேணுகோபால் முதல்வராவதற்கு விஜய் அவர்கள் உதவி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கே.சி. வேணுகோபாலுக்கும் இருக்கு. சோ இதனால தான் இந்த 4 பேரும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவில் இருக்கக்கூடிய இந்த 4 பேர் குடைக்கக்கூடிய குடைச்சலால தான் திமுக இவங்களை நம்ம வெளியவே அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கும் வந்திருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறுச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னா, ஒன்னு நீங்க ஆட்சியில பங்கு கேளுங்க, அப்படி இல்லைன்னா கூட்டணி விட்டு வெளியே வந்துருங்க, எவ்வளவு நாள் தான் நம்ம அவங்களுக்காக தியாகம் பண்றது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலும் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இப்ப வந்து அவங்க 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, 2 எம்பிக்கள் வச்சிருக்காங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறிடுச்சு. இப்ப திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தேவை அதிகமா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு டிமாண்ட் வச்சாதான் நம்மளுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொல் திருமாவளவன் அவர்கள் கிட்ட நிறைய பேர் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதற்கு திருமாவளவன் அவர்களுடைய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரியான கோரிக்கை எதுவும் வைக்க வேண்டாம், தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை குறைவான சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவருமே இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கூறப்படுது. ஆனாலுமே ஊடகங்களுடைய செய்திகள் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டி கூட்டணி தமிழகத்தில் உறுதியாக இருக்கிறது, அது மற்ற மாநிலங்கள்ல உடைஞ்சாலும் சரி என்ன போனாலும் சரி
தமிழகத்துல நாங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் 5 மாத காலங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு. வர இருக்கக்கூடிய நாட்கள்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் நம்ம வந்து பேசு தமிழா பேசு .com அப்படிங்கிற வெப்சைட்லயும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த வெப்சைட்டையும் போய் பார்க்கலாம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.